அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் யாருக்கு ஏற்படும், யாருடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கும்? ஒரு ஜாதகத்தை எடுத்தால் 1, 2, 4, 7, 8, 12 இந்த இடங்களில் செவ்வாய் இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம்னு பேர். செவ்வாய் அதே மாதிரி விதிவிலக்கும் இருக்குது. நம்ம ஜாதகத்தை எடுத்த உடனே இந்த இடங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் தோஷம் சொல்லக்கூடாது. கரெக்டாக பார்க்கணும். பாவ ரீதியாக இல்லை கிரக ரீதியாக எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். 1, 2, 4, 7, 8, 12 இந்த 6 இடங்களில் செவ்வாய் இருந்தால் மட்டும்தான் செவ்வாய் தோஷம். ஓகே, எங்கெங்கெல்லாம் இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. சரிங்களா? சொந்த வீட்டில் ஆட்சி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் தோஷம் கிடையாது. அது மாதிரி குரு பார்க்க செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் தோஷம் கிடையாது. நட்பு வீடுகளில், அதாவது நட்பு வீடுகளில் செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் தோஷம் கிடையாது. நட்பு கிரகங்களோடு சேர்ந்து செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் தோஷம் கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய வீட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும். செவ்வாய் கடகத்தில் நேசமாகும். அப்போ ராசிலையும் நவாம்சத்துலேயும் பார்க்கணும். அதோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் செவ்வாய் தோஷத்தை முடிவு பண்ணணும். ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த செவ்வாய் தோஷத்துக்கு என்னங்க பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருச்செந்தூர் முருகன் கோவில் போயிட்டு 9 அல்லது 21 தீபம் ஏற்றணும். தொடர்ந்து ஒரு 3 வாரம், இல்லை அப்படின்னா ஒரு கண்டினியூவாக ஒரு 3 மாதம், இல்லை அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 3 வாட்டி போயிட்டு வந்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக உங்களுடைய செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆயிரும். அதனால செவ்வாய்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் வீரிய சக்தி அதிகமாக இருக்கும். செவ்வாய் இருக்கிற இடத்துல கொஞ்சம் தாம்பத்திய உறவு பண்ணும்போது அவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதனால தான் செவ்வாய் தோஷம் அப்படின்றோம். வேறு எந்த ரீசனும் கிடையாது. செவ்வாய் தோஷத்தினால கண்டு யாரும் பயப்படாதீங்க. அதனால் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி திருமணமாகாமல் நிற்கிது. பயப்படாதீங்க. செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகம் நல்ல முறையில்